ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம், பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது காலையில் டிஃபனுக்கும் சரி, இல்லை ஈவினிங் டின்னருக்கும் சரி சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரவை வந்து 1.25 கிளாஸ் நான் ரவை எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 கிளாஸ் எடுத்துகிட்டு நல்லா கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உப்புமாவுக்கு வறுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போது அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கல்லெண்ணெய் தாங்க சேர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு கப்பில் அது எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது இதோடு சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்படி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சதுமே இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு முழு முந்திரி வந்து 2 உடச்சி நான் வந்து ஒரு 15 சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சுட்டு, இது வறுக்கும் போதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து நான் முந்திரி வந்து செப்பரேட்டாக கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் தாங்க நான் சேர்க்குறேன். சில பேர் வந்து அப்படியே கூட இதுலேயே எல்லாமே காயெல்லாம் வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி செய்வாங்க. நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன், லாஸ்ட்டில் தான் சேர்த்துப்பேன். அதனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு முந்திரி மட்டும் செப்பரேட்டாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொன்றா 1 பை 1 நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க, ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதை நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுவும் வதக்கி விட்டுக்கலாம். நான் காமிக்கிறது உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அது 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு கழுவிட்டு துருவிட்டு சேர்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பொடிசாக. அது வந்து அங்கங்கே கடிக்கும்போது சில பேர் சின்ன பசங்க அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம துருவிட்டு சேர்த்துட்டோன்னா பசங்க எல்லாமே அது இருக்கிறது தெரியாமல் சாப்பிடுவாங்க. நல்லா ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது இஞ்சி வந்து. இப்போது இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு கூட கேரட்டு, ஒரே ஒரு கேரட், பெரிய கேரட்டில் பாதி கேரட் வந்து கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி பீன்ஸ் வந்து 5 பீன்ஸ் கட் பண்ணி பொடிசாக சேர்த்துருக்கிறேன். பட்டாணி வந்து ஒரு பேக்கெட்டில் பாதி பேக்கெட்டு, ஒரு 10 ரூபா பேக்கெட் வருது இல்லையா, அந்த மாதிரி பேக்கெட்டில் பாதி பேக்கெட் வந்து எடுத்துட்டு பாதி பட்டாணி எடுத்துட்டு முக்கால்வாசி வேக வச்சு தாங்க நான் சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு இப்போது இதோட ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வாங்கி பாத் பொடி வந்து 10 ரூபா பேக்கெட் வந்து கடையில் கிடைக்கும். அது வந்து 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். வாங்கி பாத் பவுடர் அப்படின்ட்டு கேட்டோன்னா கடையில் கொடுப்பாங்க. அதை வந்து 1 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பும் நான் முதலே சேர்த்துட்டேன். அது ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
காய்க்கு தேவையான உப்பு மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே வதங்கின பிறகு தண்ணி வந்து பக்கத்து ஸ்டவ்வில் நான் எல்லாமே கொதிக்க வச்சுருந்தேன். அந்த கொதிக்கிற தண்ணி வந்து இப்போது நான் 1.25 டம்ளர் வந்து ரவை எடுத்ததுனால அதுக்கு நான் 4.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேங்க. 1 கிளாஸ் ரவைக்கு 3.5 கிளாஸ் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிளாஸுக்கு வந்து 3/4 கிளாஸ் தான் ஊற்றணும். அப்போது ஒரு 4.25 கிளாஸ் ஊற்றினா சரியாக இருக்கும். இருந்தாலுமே ஒரு 1/4 கிளாஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போது இது ரவைக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடகா ஸ்பெஷல் ஹோட்டல் ஸ்டைல் காராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் டின்னருக்கும் நம்ம சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. மசாலா காராபாத், பெங்களூர் ஸ்பெஷல் மசாலா காராபாத், கர்நாடகா ஸ்பெஷல் காராபாத் அப்படின்னு சொல்லலாம். ஹோட்டல் ஸ்டைல் காராபாத் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ரவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் பிளேட் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வேகட்டும் பார்க்கலாம். இந்த அளவுக்கு முக்கால்வாசி வெந்துச்சு. இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய் வந்து நான் மேலே சேர்க்குறேன். மேலே சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலே ஒரே 1 ஸ்பூன் அங்கங்கே நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் நான் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 10 ட்ராப் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு வந்து ஒரு 10 ட்ராப் வந்து நான் 1.25 கிளாஸ் ரவைக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். 10 ட்ராப் வந்து நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு வச்சுட்டு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து பிளேட் எடுத்துகிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான அருமையான கர்நாடகா ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல் காராபாத் ரெடி ஆயிடுச்சு. மசாலா காராபாத் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போது இது வந்து இந்த மாதிரி எப்படி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.